பட்ஜெட் சிறப்பான ஒரு அங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையும் மெட்ரோ ரயில கொண்டு வந்தது மிக சிறப்பான ஒரு திட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில வந்து எல்லா விதமான போக்குவரத்தும் இருந்தது. இப்போ அந்த பேருந்து நிலையத்த வந்து நம்ம கிளாம்பாக்கம் வரையும் சென்னையிலேருந்து அவுட்டர் கொண்டு வந்ததால, சென்னை நகரவாசிகள் வந்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த சூழ்நிலையில, இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு மிக ஏதுவா இருக்கும். தமிழக அரசுக்கு இது ரொம்ப நன்றி. அதே மாரி இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தமிழக அரசு வந்து அத சீக்கிரமா முடிச்சாங்கன்னா, மக்கள் பயன்பெறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்பரசன், பெருங்களத்தூர். இப்போ நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதை இப்போ தான் நான் டிவியில் பார்த்தேன். இவ்வளோ நாள் வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்தது வந்து பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா வந்து டக்கு நம்ம நினச்ச நேரத்துக்கு வர முடியல, போக முடியலன்றதுனால கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ மெட்ரோ ரயில் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் பொதுமக்களுக்கு. ஏன்னா வந்து கோயம்பேடில் இருக்கும்போது எல்லாம் டக்குன்னு பஸ் கிடச்சிது, பக்கத்து ஊருக்கு போனால் கூட பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ கிளாம்பாக்கம்னால நாங்கள் எப்படி அவங்க சிட்டிக்குள்ளே போகிறது, ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணியிருந்ததை வந்து முதலமைச்சர் உடனே அதை வந்து அவரோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் பொதுமக்களுக்கு. இப்போ இந்த டைமில் வந்து டக்குன்னு நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து எங்கே வேணாலும் உடனடியாக வந்து மெட்ரோ ரயிலில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். இவ்வளோ நாள் ஏர்போர்ட் வரைக்கும் இருந்தது மெட்ரோ திட்டம். இப்போ வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போடுறது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ சிட்டியில் எவ்வளோ டிராஃபிக் இருந்தது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரோ ரயில் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வரோன்னா தைரியமாக சொல்லலாம், நான் மெட்ரோவில் போனால் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடலாம். எவ்ரி 5 மினிட்ஸ் அங்கே மெட்ரோ ரயில் இருந்தது, அதனால டக்குன்னு போகலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்லையும் மெட்ரோ ரயில் போட்டால் கிளாம்பாக்கமும் வந்து கிட்டத்தட்ட கோயம்பேடை விட ரொம்ப ஃபாஸ்ட் கோயிங்காக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் நம்ம நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். இந்த திட்டத்தை முதலமைச்சர் வந்து அறிவிச்சதுக்கு பொதுமக்கள் சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ மிக விரைவாக இந்த திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தி முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சுன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம் ஊருங்களுக்கு. என் பேர் வந்து விமல்ராஜ், பழைய பெருங்கல்தூரில் இருக்கிற முடிச்சூர் ரோடு.